ராமராமா, ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி மே மாதம், பராபவ வருஷம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி, பௌர்ணமி திதி மதியம் 2:50 வரை, பின்பு பிரதம திதி, அனுராதா நட்சத்திரம் மாலை 4:54 வரை, பின்பு கேட்ட நட்சத்திரம், சிவயோகா, பவகரணம். இன்னைக்கு காஞ்சி மகாபெரிவா, அதாவது நடமாடும் தெய்வம் என்று அனைவராலும் போற்றப்பட்ட காஞ்சி மகாசுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாசுவாமிகளினுடைய மகாபெரிவாளுடைய ஜெயந்தி. ராகுகாலம் சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் மத்தியானம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் காஞ்சி மகா சுவாமிகளின் ஜெயந்தி. அந்த மகானை பற்றி ஓரிரு வார்த்தைகள். காஞ்சி மகான் மகாசுவாமிகள் மகாபெரிவா நடமாடும் தெய்வம் என்றெல்லாம் எல்லாராலையும் நமஸ்காரம் பண்ணி போற்றப்பட்டதான ஒரு ஜீவன் முக்தர். நமது வாழ்நாளில் நாம் நமது கண்ணால் பார்த்துருக்கோம், பெரியவாளை நமஸ்காரம் பண்ணியிருக்கோம். பெரிய பாக்கியம் நம்மளுக்கெல்லாம். நமது வாழ்நாள்லையும் ஒரு ஜீவன் முக்தர் வாழ்ந்தார் அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு. மகாபெரிவா ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். ஒரு சந்நியாசி கலியுகத்தில் சந்நியாச தர்மத்தை எப்படி சந்நியாச தர்மம் சொல்லப்பட்டிருக்கோ தர்மசாஸ்திரத்தில் அதை முழுமையாக கடைபிடிச்சு வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கொடுத்தார் அவர். முடியும் அப்படின்னு 3 வேளை ஸ்நானம் பண்ணிண்டு, ஒவ்வொரு நாளும் உஷக்காலத்தில் பிராம முகூர்த்தத்தில் எழுந்துண்டு 3 வேளை ஸ்நானம், இடைவிடாமல் சந்திரமௌலீஸ்வர பூஜை, அப்படி ரொம்ப பல நியமங்கள், பல நாட்கள் பல மாசங்கள்லாம் உபவாசம் இருந்து தேசம் முழுவதும் பாரதம் முழுவதும் கால்நடையாகவே நடந்து தர்ம பிரச்சாரம் பண்ணி, எல்லா இடத்துலையும் தர்மத்தை பிரச்சாரம் பண்ணி, வேதத்துக்காக தன்னுடைய தபஸையே அப்படி தியாகம் பண்ணி வேதத்தை உஜ்ஜீவித்து பல பாடசாலைகளை நிறுவி, இன்னும் பல கலைகள் ரொம்ப க்ஷீணிச்ச நிலையில இருந்ததான சிற்பக்கலை, நாட்டியக்கலை, இன்னும் இந்த மாதிரி இசை கலைஞர்கள் மாதிரி எல்லாரையும் ஊக்குவிச்சு எல்லாருக்கும் சதஸ்ஸு நடத்தி ஒரு சமூகத்துல ஒரு பெரிய புரட்சியை பண்ணதான ஒரு பெரிய மகான். சந்நியாசியாக காவி வேஷ்டியை கட்டிண்டு தண்டத்தை வச்சுண்டு அப்படி இருந்ததான அவர் இவ்வளவு பெரிய காரியங்கள். நமது தேச பிரதமர் இந்திரா காந்தியிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் இன்னும் லண்டன் அமெரிக்காலேருந்து அத்தனை பேரும் அவரை தரிசனம் பண்ணி, அவருடைய தரிசனம் அவருடைய கட்டாட்சம் மேலப்படணும்னு எதிர்பார்க்காததான எந்த ஒரு லீடருமே கிடையாது. எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்ச அத்தனை பேரும் அந்த மகானை அப்படி போற்றி அவருடைய அனுகிரகத்தை அடையணும் அடையணும் அடையணும்னு ஏங்கியதான ஒரு பெரிய மகான். 100 வயது காலம் வாழ்ந்து காட்டியதான ஒரு மகான். அவர் தன்னுடைய வாழ்க்கையில பைசாவை கையாள தொட்டதே கிடையாது. அப்படி ஒரு வைராக்கியம். எதுவா இருந்தாலும் தர்மத்துக்கு நீங்க அப்படியே எடுத்து அப்படியே விநியோகப்படுத்திடுங்க, அப்படி வாழ்ந்ததான ஒரு பெரிய மகான். அவரை நினைச்சாலே நம்மளுக்கு பெரிய புண்ணியம் உண்டு. பேர்பட்ட மகானுடைய ஜெயந்தி, மகாபெரிவாளுடைய ஜெயந்தி. ஒவ்வொரு ஆஸ்திகனுடைய வாழ்க்கையிலையும் அவர் உள்ள புகுந்திருப்பார். அவ ஸ்மார்த்தாளா இருக்கட்டும், வைஷ்ணவாளா இருக்கட்டும், எத்தனை வைஷ்ணவ பக்தால் மகாபெரிவாளுக்கு இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல அதிஷ்டானத்துல போய் பார்த்தா 10 வைஷ்ணவா திருமணிட்டு அதிஷ்டானத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கும். அப்படி எல்லாருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு வாழ்ந்ததான ஒரு பெரிய மகானவர் மகாபெரிவா காஞ்சி மகாசுவாமிகள். அவளுடைய ஜெயந்தி இன்னைக்கு நூராதா நட்சத்திரம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில அமையப்பட்டிருக்கு. எல்லாரும் பெரிவாளை பூஜை பண்ணி அதிஷ்டானத்துல போய் நமஸ்காரம் பண்ணி பெரிவாளுடைய அனுகிரகத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 வார்த்தையை நான் பூர்த்தி பண்றேன். ராமராமா.